சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எழில் 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 ஐயோ என்னடா ஆச்சு? என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சுடா? ஐயோ சொல்லுடா, என்கிட்ட மறைக்காம சொல்லு. அது சைட்ல கம்பியில மாட்டி ஷர்ட் கிழிஞ்சிருச்சுமா. அப்படியா? ஐயோ உடம்புல ஏதாவது அடிபட்டிருக்கா? சொல்லு. அம்மா கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுடா. ஒண்ணு ஆகலையே. உண்மையாவே ஷர்ட் மட்டும் தாமா கிழிஞ்சது. எழில் மறைக்காம சொல்லுங்களேன். அம்மா பதட்டப்படுறாங்கல, என்னாச்சு? சட்டை கிழிற அளவுக்கு என்னாச்சு? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மா அது வந்து கயல் என்ன தனியா மீட் பண்ணு கூப்பிட்டா. சரின்னு சொல்லி நானும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வர சொன்னேன். அங்க 2 பேரும் மீட் பண்ணோம். அப்போ நான் இல்லனா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, செத்துருவங்கிறத நிரூபிக்கதான் அவ கண்ணு முன்னாடியே கீழே குதிச்சிட்டா. முட்டாளாடா நீ. அவ கேட்டா நீ குதிச்சிருவியா? கயல் கயல்னு எப்ப பாரு அவளை பத்தி தான் யோசிப்பியா? நாம இல்லன்னா அம்மா அப்பா என்ன ஆவாங்கன்னு ஒரு செகண்ட் கூட நீ யோசிக்க மாட்டியா? மாடியில இருந்து குதிச்சியே, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடா ஆயிருப்பேன்? நான் தவம் இருந்து பெத்த புள்ளடா நீ. நீ இல்லாம அம்மாவால வாழ முடியுமா? சொல்லு. ஏன் எழில் இப்படி பண்ண? எல்லாத்துக்கும் அந்த கையில் தான் காரணம். எங்க இருக்கா? போன் போடு. போடு. அதெல்லாம் வேண்டாமா. என்ன வேணாமா? எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா. அவளுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அதான் நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு தனியா கூப்பிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கா? மா கையில திட்டாதீங்கம்மா ப்ளீஸ். தப்பு என் மேலதான். பேசாத எழில். அந்த கம்மியில மாட்டாம இருந்திருந்து அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருந்தா உடம்புல ஒரு எலும்பு குடும்பிச்சு இருந்திருக்காது. காதலுக்கு கண்ணில் என்ன சொல்வாங்க, அது இதுதானா? படிச்சவன் தானே நீ. நீயே இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கலாமா? காதல்னு வந்துட்டா படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், கருப்பா இருக்கிறவன் சகப்பா இருக்கிறவன், இப்படி எந்த வித்தியாசமும் இல்லம்மா. எல்லாருக்கும் காதலுங்கிறது ஒண்ணுதான். நான் வாழ்றதே கையலுக்காகதாமா. அவளை கைப்பிடிக்க நான் என்ன வேணா பண்ணுவேன். அம்மா இது இன்னைக்கு நேத்து இல்லம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து கையில நான் காதலிக்கிறேன்.